ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்காங்க, அடுத்த கட்டமாக ரிசல்ட் 2 ரிசல்ட் 3லாம் வருமா? ஸோ செலக்ட் ஆனவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்தியா முழுக்க 44,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. தமிழகத்தில் 3,700க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுக்கான ரிசல்ட் பார்த்தா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணாதவங்க இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்னு அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணால் மேலே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. அதுக்கு நேராக போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இது தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட்டு 1 அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ரிசல்ட்டை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனுக்குமே எல்லா பிளேஸுக்குமே பார்த்தா செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிகபட்சமாக எல்லாருமே பார்த்தா 90+, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 90+ மேலே மார்க் இருக்க மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதிகபட்சமாக 97க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி ஆகட்டும், பிசி எம்பிசி ஓபிசி கேட்டகரி எல்லாருமே 97க்கு மேலே தான் பார்த்தா பாஸ் பண்ணி செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பிடபிள்யூ கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் மட்டும் 90லேருந்து 95க்குள்ளே செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் 90% மேலே மார்க் எடுத்து மட்டும் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது கீழே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ரிசல்ட். ஸோ உங்கள் நேம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகி காமிக்குது உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட லொக்கேஷனுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தருதம். இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த பதவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா அல்லது பார்த்தா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக்ஸாவான்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த பதவிக்கு செலக்ட் ஆகிருக்கின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கட் ஆஃப்லாம் நீங்கள் எடுத்திருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தா அதிகபட்சமாக ஹண்ட்ரட்ஸ்லாம் நிறைய பார்த்தா 100% மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கான்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்றத பார்த்தா, ஸோ ஒரு சில பேர் ஃபேக்காக பார்த்தா க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு சில பேர் என்ன சொல்கிறேன்னா, நான் கொரோனா பேட்சில் பாஸ் பண்ணேன், ஸோ நான் 100% மார்க்கை நான் போட்டுற மாரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையான அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்தமாரி ஃபேக்காக க்ரியேட் பண்ணவங்க அப்போ அவங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா இதில் 100% மார்க்கில் செலக்ட் ஆகிருக்காங்க. இவ்வளோ பேர் 500க்கு 500 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றதே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக பார்த்தா ஃபில்டர் பண்ணிடுவாங்க, ஒன்றும் கவலை இருக்காது. ஸோ இப்போதைக்கு எல்லாத்துக்கான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தா லிஸ்ட் 2 லிஸ்ட் 3லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ எதன் காரணமாகனா, இதுக்கு முன்னாடி 2023 அதிகபட்சமாக ஸோ இருக்கு பாருங்கள், ஜூலை 2023 அப்போ அதிகபட்சமாக லிஸ்ட்டு 4 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 லிஸ்ட் 4 வரைக்கும் ரிலீஸ் ஆச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் 2022 லிஸ்ட்டு 7 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதன் காரணமாக இந்த லிஸ்ட்டு ரிசல்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தமிழகத்தில் 3,700 வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. 3,700 வேக்கன்சிக்கும் அந்தந்த பிளேஸில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் மூலமாக ஜென்ரேட் ஆகி ரிசல்ட் பார்த்தா வெளியிடுறாங்க. இப்போ உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 3/9/2024 யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க 3/9/2024 அதுக்குள்ளே உங்கள் டிவிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ஹெட் டிவிஷன், அங்கே போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தேதிக்குள்ளே பண்ணணும். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு சில பேர் வெரிஃபிகேஷனுக்கே போக மாட்டாங்க. அந்த தேதிக்குள்ளே போகாதவங்க அவங்க அப்ளிகேஷன்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்து யார் அதிகபட்ச மதிப்பெண்ணில் இருக்காங்களோ
அவங்க அந்த போஸ்டிங்க்கு வந்து லிஸ்ட் 2ல ரிசல்ட்டாக வந்து வெளியிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் செலக்ட் ஆன அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஒருவேளை வெரிஃபிகேஷன்ஸ் போய் டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்காக இருக்குது, இல்லை டாக்குமெண்ட்ஸ் சரியில்லைன்னா அவங்களையும் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அந்த கமிட்டிக்கு யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தா செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 1000 முதல் 1500 பேர் வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து போக மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தால். ஸோ வேலைக்கு போயிட்டு பிடிக்காம வெளியே வந்துடலாம், அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களால காலேஜ் முடியாமல் போகிறதால இந்த வேலையை ரிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் 1000லேருந்து 1500 பேர் வரைக்கும் லிஸ்ட் 2 கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தவங்க 98, 99 அந்த மாதிரி அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தவங்க அடுத்த கட்டமாக கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் 2 லிஸ்ட் 4 கண்டிப்பாக உங்களுக்கான மார்க் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ லிஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் 97, 90லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேருக்கு. ஸோ அதிகபட்சமாக 97க்கு மேலே எடுத்தவங்களுக்கு லிஸ்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். லிஸ்ட் 2 கண்டிப்பாக வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 3/9/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 15/9/2024 அல்லது அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு லிஸ்ட் 2 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபேக்கான மார்க் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தா வெரிஃபிகேஷனில் மாட்டிக்குவாங்க. ஸோ 100% உங்களுக்கு லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 கன்ஃபார்மாக வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ரிசல்ட்கான இன்ஃபர்மேஷன். இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்த உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வெப்சைட் மூலமாக ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்பர் வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுற மாரி இருக்கும். சில கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் உங்கள் 10th மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு உங்களுக்கான ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, பேன் கார்டோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கமிட்டியில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றீங்கோ அதுக்கான ஜாப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசி சைட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி வச்சா மட்டும்தான் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓபிசி வந்து நீங்கள் ஓபிசி கேட்டரியில் செலக்ட் ஆகிட்டு ஓபிசி இல்லாதவங்க எப்பயும் அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள், சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூ மாற்றுத்திறனாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்கல் விகே செக்ஷன் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சாகணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக டிசிஓ மார்க் ஷீட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ, கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸ், கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கே போயிட்டு கம்பல்சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தெரிவதற்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அது வந்து உடைய மார்க் ஷீட்லேயே வந்து இருந்துக்கும். ஓகே, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து பார்த்தா எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் எங்கே செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதுக்கு நேராக வந்து உங்களுக்கான டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அரக்கோணம் டிவிஷன்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் தேதிக்குள்ளே போக மாட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த பிளேஸ் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகுது. உங்களுக்கு அடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ இதான் இந்த ரிசல்ட்டுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் 2 வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.